இதையடுத்து தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு எடுக்க முடிவு செய்தார் ஸ்டாலின் அவர்கள். இதற்காக மும்பையில் உள்ள ஒரு பிரபல நிறுவனமான மோரிஸ் மீடியா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த நிறுவனமும் அந்த ஒரு டீமை தமிழகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க உடனடியாக களத்தில் இறங்கி சர்வேவும் எடுத்திருக்காங்க. இந்த சர்வேவில் 4 முனை போட்டியாக தான் எடுத்திருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இந்த 4 முனை போட்டியை அடிப்படையாக வச்சு அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வேல மண்டலம், தொகுதி, பாலினம், வயது இப்படி பல்வேறு வெரைட்டியாவே இந்த சாம்பிள் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு 70 முதல் 85 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அதிமுக கூட்டணிக்கு 60 70 தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 40 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், ஒரு 50 தொகுதிகளில் கடும் இழுபறி இருக்கும் அப்படின்னும் அவங்க அந்த ரிசல்ட்டை கொடுத்திருக்காங்க. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு 32%, அதிமுக கூட்டணிக்கு 30.21%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 26.83%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.43% கிடைக்கும் என கூறியுள்ளது. முதல்வராக யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு 20.43% பேர் ஸ்டாலினையும், 27.81% பேர் விஜயையும், 23.68% பேர் எடப்பாடியையும், 5.1% பேர் சீமானையும், 4.7% பேர் அண்ணாமலையையும் கூறியுள்ளனர். மொத்தத்தில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு மோரிஸ் மீடியா ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இந்த சர்வேவுடைய எதிரொலியாத்தான் மதுரை பொதுக்குழு உள்ள ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளை உஷார்படுத்தும் விதமா பேசியிருக்காராம். JK ஹாலிடேஸ் மற்றும்